ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்தியா வந்து புவியில எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வைஸ் பார்க்கும்போது எத்தனாவது பெரிய நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஏரியா வைஸ் 7வது பெரிய நாடு. ஓகேங்களா? இந்தியாவோட பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்தியாவோட பரப்பளவு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். சரிங்களா? இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட அமைவிடத்தை ஒரு 6 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை பிரிவை பிரிக்கிறாங்க? 6 பகுதியா பிரிக்கிறாங்க. இந்தியாவோட அமைவிடத்தை. ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல உள்ள இந்த ஏரியா. ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இமயமலை. ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லா இமயமலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா. ஓகேங்களா? இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வட இந்திய பெரும் சமவெளி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா இந்த மாதிரி பெரிய நதிகளால ஆறுகளால உருவாக்கப்பட்ட சமவெளி பகுதி. ஓகேங்களா? ஆற்று சமவெளி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஆறுகளால உருவாக்கப்பட்ட சமவெளி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இங்க என்ன இருக்கும்? ராஜஸ்தான்ல பாலைவனம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா என்னதான் இருக்கு? கடல் இருக்கு இல்லையா? கடலுக்கு பக்கத்துல உள்ள நிலப்பரப்பு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட கடலுக்கு பக்கத்துல உள்ள இந்த நிலப்பரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இமயமலை, ஆற்று சமவெளி, பாலைவனம், கடற்கரை சமவெளி. நடுவில் இந்த முக்கோணம் ஷேப்ல இருக்கு இல்லையா? இது வந்து தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முக்கோணம் ஷேப்ல இருக்கிறது தீபகற்ப பீடபூமி நடுவில் உள்ளது. ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? அந்தமான் நிக்கோபார். இந்த பக்கம் லட்சத்தீவுகள். ஓகேங்களா? அப்ப தீவுகளை சேர்த்து 6 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இமயமலை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இமயமலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆசியாவில தெற்கு ஆசியாவில இருக்கோம். சரிங்களா? தெற்கு ஆசியாவில இருக்கோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா இமயமலை. சரிங்களா? இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற சிந்து பள்ளத்தாக்கு முதல் இங்க இருக்கிற பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இமயமலை வந்து சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை பரவி உள்ளது. ஓகேங்களா? இதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர். இமயமலையோட நீளம் 2500 கிலோமீட்டர். ஓகேங்களா? இது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில் வடிவம். சரிங்களா? வில் வடிவம். 2500 கிலோமீட்டர் வடிவம் கேட்டாங்க அப்படின்னா வில் வடிவம். சரிங்களா? இந்த இந்தியாவுக்கு மேல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? பாமீர் முடிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆசியான்னு சொல்லுவாங்களா? அப்ப மத்திய ஆசியாவையும் இந்த இமயமலையும் கனெக்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாமீர் முடிச்சுல இருந்து இப்படி நிறைய மலைகள் வந்து பிரிஞ்சு போகும். ஓகேங்களா? இங்க இருந்து நிறைய பிரியுது அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெளியில இருந்து நிறைய இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பாமீர் முடிச்சு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உலகின் கூரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாமீர் முடிச்சு. சரிங்களா? ஓகே. அப்போ சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இமயமலையை ஒரு 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த சைடுல உள்ளது பாத்தீங்க அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு உள்ளது பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு இமயமலைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவில் வந்து இமயமலை, அதாவது மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது இமயமலை அப்படின்னு சொன்னாலே சென்ட்ரல் உள்ளது. ஓகேங்களா? சென்ட்ரல் உள்ளது ஃபுல்லா தான் கவர் ஆகும். பட் ஆனா நமக்கு மத்திய இமயமலைன்னு சொல்லலாம், இமயமலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப 3 பிரிவா பிரிக்கிறாங்க. மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஹிமாலயா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹிமாலயா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா பனி உறைவிடம். சரிங்களா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு இமயமலை. ஓகேங்களா? மேற்கு இமயமலைன்னா கிட்டத்தட்ட இந்த இடம் பிளஸ் இங்க வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இங்க வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடம் என்ன அப்படின்னா திபெத். ஓகேங்களா? திபெத்தில் அதிகமா பரவி இருக்கிறதுனால இதை வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேற்கு இமயமலைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்கு. ஓகேங்களா? மேற்கு இமயமலை. ஓகேங்களா? அப்புறம் திபெத்தில் அதிகமா இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க? திபெத்தியன் இமயமலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ் இமயமலை. ஓகேங்களா? மேற்கு இமயமலைனாலும் டிரான்ஸ் இமயமலைனாலும் திபெத்தியன் இமயமலைனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற பாறை வந்து என்ன வகை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெர்சியரி கிரானைட் பாறை. ஸோ இங்க இருக்கிற பாறை வந்து டெர்சியரி கிரானைட் பாறை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மலைத்தொடர்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இமயமலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மலைத்தொடர், அதில் நிறைய குட்டி குட்டி மலைத்தொடர்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேற்கு இமயமலையில் என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்குது அப்படின்னா காரகோரம், கைலாஷ், லடாக், ஜாஸ்கர் அப்படின்னு 4 சின்ன சின்ன மலைத்தொடர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காரகோரம், கைலாஷ், லடாக், ஜாஸ்கர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இமயமலை. ஓகேங்களா? ஸோ இமயமலை அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இமயமலையை பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிவாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேற்கு இமயமலை பார்த்துட்டோம், இப்போ செகண்ட் இமயமலை. ஓகேங்களா? ஸோ இமயமலையே 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாத்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிமாத்ரி வந்து பெரிய இமயமலை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இமாச்சல். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிறிய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது சிவாலிக். ஓகேவா? ஸோ இது வந்து வெளி இமயமலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இமாத்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமயமலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மேலே உள்ள லேயர் வந்து இமாத்ரின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் உள்ளது வந்து ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க, கீழே உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இமாத்ரி அப்படின்னா அந்த மேலே உள்ள லேயர். ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே மலைத்தொடர்களில் உயரமான பகுதி என்ன சொல்லுவாங்க? ஒரு மலைத்தொடர் இப்படி இருக்கு, அதில் உயரமான பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பீக். ஓகேங்களா? அப்போ இந்த இமாத்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்னதான் இருக்கு அப்படின்னா சிகரங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உலகத்திலே உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எவரெஸ்ட் இங்கே தான் இருக்கு, இமய மலைத்தொடரில் இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் என்னது? ஸோ இதுக்கு கீழே தான் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் என்னது? இது நேபாள். ஓகேங்களா? ஸோ அப்போ எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஸோ இமயமலையில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேபாளில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியான்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எவரெஸ்டோட உயரம் எவ்வளோ? ஸோ 8848. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக 8848 அப்படின்னு வச்சுக்கணும். 8848 வச்சோம்னா எவரெஸ்ட் ஏறிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே இந்த நிறைய இந்த உயரம்லாம் வரும், உயரம் நீளம்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதை கனெக்ட் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா 8800 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 8848. ஓகேங்களா? ஸோ 8611 அப்படி அந்த மாதிரி தான் சொல்லி பழகணும். சரிங்களா? ஸோ 8848. ஸோ கிலோமீட்டர், மீட்டர். ஓகேங்களா? ஸோ உயரம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீளம் அப்படிங்கிறது கிலோமீட்டரில் சொல்லியிருப்பாங்க, உயரம் அப்படிங்கிறது எப்பவுமே மீட்டரில் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எவரெஸ்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உயரமான சிகரம் எது? ஸோ K2. ஓகேங்களா? ஸோ K2 இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின். ஓகேங்களா? ஸோ K2னாலும் காட்வின் ஆஸ்டினாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் இந்தியாவோட உயரமான சிகரம். ஓகேங்களா? இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 8611 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அது போக இந்த இமாத்ரியில் வேற என்னென்ன சிகரங்கள் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த சைடு பார்த்தீங்க, அதாவது இந்த சிந்து பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நங்க பர்வத் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கும். நங்க பர்வத். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு முடிகிற இடத்துல, அதாவது அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைடு முடிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ச பர்வத். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எவரெஸ்ட் பார்த்துருக்கோம், K2 பார்த்துருக்கோம். ஸோ அது போக இந்த சைடில் நங்க பர்வத், அந்த சைடில் நம்ச பர்வத். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா தௌலகிரி, மக்காலு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இன்னும் 2 முக்கியமான சிகரங்கள் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஸோ உத்தரகாண்டில் இருக்கிற நந்தா தேவி. ஓகேங்களா? ஸோ நந்தா தேவி வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நந்தா தேவி அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே சிக்கிமில். ஓகேங்களா? ஸோ சிக்கிம்னு சொல்லலாம், அல்லது சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான சிகரங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பார்த்துருக்கோம். எவரெஸ்ட், K2, இந்த பக்கம் நங்க பர்வத், அந்த சைடு நம்ச பர்வத்.
ஸோ உத்தரகாண்டில் நந்தா தேவி, சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நேபாளில் தௌலகிரி, மக்காலு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான சிகரங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் எங்கே இருக்கு? மேலே இருக்கிற இமாத்ரியில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இமாத்ரியில் வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே ஃபுல்லாக நிறைய பனி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பனியாறுகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கங்கோத்ரி, சியாச்சின் இந்த மாதிரி பனியாறுகள் வந்து இந்த இமாத்ரியில் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வேற பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமாத்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே மழையோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டு சராசரி மழையளவு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப இமாத்ரியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. செகண்ட் இமாச்சல். ஓகேங்களா? ஸோ இமாச்சல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ புனித தலங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழிடங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மலைவாழிடங்கள் அப்படின்னா இமயமலையில் பார்த்தீங்கன்னா சிம்லா, முசௌரி, நைனிடால், ராணிகட், அப்புறம் டார்ஜிலிங் இந்த மாதிரி முக்கியமான மலைவாழிடங்கள் எங்கே இருக்குது? இந்த இமாச்சலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புனித தலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், அப்புறம் வைஷ்ணவி தேவி கோவில், ஸோ இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே எங்கே இருக்குது? இந்த இமாச்சலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இமாச்சலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய குட்டி குட்டி மலைத்தொடர்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பீர்பாஞ்சல் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பீர்பாஞ்சல், மகாபாரத் இந்த மாதிரி சின்ன சின்ன மலைத்தொடர்கள்லாம் இந்த இமாச்சலில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாலிக். ஓகேவா? ஸோ சிவாலிக் வந்து வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவாலிக், அதாவது இந்த கீழே உள்ள லேயர் தான் சிவாலிக். ஓகேங்களா? ஸோ இதில் இது மேற்கு, அது கிழக்கு அப்படி தான் சொல்லுவோம் டைரக்ஷனில். ஓகேங்களா? ஸோ மேற்கு பகுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூன்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது டூன். ஓகேங்களா? ஸோ சிவாலிக்கோட மேற்கு பகுதி வந்து டூன்கள் அப்படின்னு சொல்றாங்க, கிழக்கு பகுதியை வந்து டூயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டூயர்ஸ். ஓகேங்களா? ஸோ டூன்கள், டூயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதா ஸோ கிழக்கு இமயமலை. ஓகேங்களா? ஸோ கிழக்கு இமயமலைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்திய மாநிலங்கள், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி இந்திய மாநிலங்களில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவுக்கு அந்த பக்கம் என்ன நாடு இருக்குது? மியான்மர் இருக்குமா? ஸோ அப்போ மியான்மர். ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய மாநிலங்கள் ப்ளஸ் இந்த மியான்மர் பகுதியில் பரவி இருக்கிற இந்த மலைகளை தான் என்ன சொல்கிறாங்க? கிழக்கு இமயமலை. ஓகேங்களா? ஸோ இமயமலையோட கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு இமயமலை இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேங்களா? ஸோ நிறைய குன்றுகள் சேர்ந்தது தான் இந்த கிழக்கு இமயமலை. ஓகேவா? ஸோ என்னென்ன குன்றுகள் இருக்குது அப்படின்னா ஸோ நாகா, பட்காய், மீகா, காசி, காரோ, ஜெயந்தியா, ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மலைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குட்டி குட்டி மலைகள் சேர்ந்தது தான் இந்த கிழக்கு இமயமலை. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ இமயமலை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ மேற்கு, கிழக்கு, மத்தியில் உள்ளது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இது போக இமயமலை பற்றி வேறு என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னா ஸோ உலகத்திலேயே உயரமான மற்றும் இளமையான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இமயமலை தான். ஓகேங்களா? ஸோ உலகத்திலேயே உயரமான மற்றும் இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படின்னா இமயமலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அதிகமான சிகரங்கள், அதாவது உயரமான சிகரங்கள் இருக்கும் இல்லையா, அதில் அதிகமாக எங்கே தான் இருக்கான்? நம்ம இமயமலையில் தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உலகில் உள்ள மற்ற மலைத்தொடர்களை கம்பேர் பண்ணுறப்ப உயரமான சிகரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இமயமலையில் இருக்குது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14 உலகத்திலே உயரமான சிகரங்கள் 14ல் 9 இது பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இமயமலை வந்து இந்தியாவோட பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? ஸோ மத்திய ஆசியாவிலேருந்து வீசக்கூடிய குளிர்காற்று. ஓகேங்களா? ஸோ மத்திய ஆசியாவிலேருந்து குளிர்காற்று வந்து வீசுமா. ஓகேங்களா? ஸோ இமயமலை மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த காற்று வந்து அந்த குளிர்காற்றை நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அப்போ அந்த குளிர்காற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த இமயமலை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்தியாவோட இயற்கை அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கணவாய் அப்படின்னா ஒரு மலைத்தொடருக்கு இடையே அமைந்த இயற்கையான குறுகிய பாதையை தான் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இமயமலையில் என்னென்ன கணவாய்கள் இருக்குது அப்படின்னா ஸோ இமயமலையில் உள்ள கணவாய்கள். ஓகேங்களா? ஸோ காரகோரம் கணவாய், காரகோரம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜொஷிலா, ஷிப்கிலா, ஸோ இந்த ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாதுலா, ஜெலிப்லா,
ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இமாச்சல பிரதேஷ், இது வந்து சிக்கிம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா பொமிடிலா. ஸோ பொமிடிலா. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு. ஸோ அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ காரகோரம்னா ஜம்மு காஷ்மீர், ஜொஷிலா சிக்கிலா அப்படின்னா இமாச்சல பிரதேஷ், நாதுலா ஜெலிப்லா அப்படின்னா சிக்கிம், பொமிடிலா அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கைபர் கணவாய். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் கைபர் கணவாய். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா போலண்ட் கணவாய் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாகிஸ்தானில் போலண்ட் கணவாய். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிற இமயமலையில் இருக்கிற முக்கியமான கணவாய்கள். ஓகேங்களா?